வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு டெம்பிள் ரகசியம். பிரம்மதேவரோட இருப்பிடம் சத்தியலோகம், பெருமாளுக்கு வைகுண்டம், சிவனுக்கு அப்படி கைலாயம். சத்தியலோகமும் வைகுண்டமும் மனுஷ கண்ணுக்கு தெரியாது. ஆனா நாம நம்ம கண்ணால கைலாயத்தை பார்த்து சந்தோஷப்படலாம். இமயமலையில ஒரு புகழ்பெற்ற சிகரமா பூமியில இருக்கிற இது சீனாவின் கட்டுப்பாட்டுல இருக்க திபெத்ல அமைஞ்சிருக்கு. சிந்து, சட்லஜ், பிரம்மபுத்திரா இப்படி புகழ்பெற்ற ஆறுகள் உற்பத்தியாகும் இந்த கைலாயம் 6638 மீட்டர் உயரம் கொண்டது. இங்கிருக்கிற மானசரோவர் ஏரிய பிரம்மதேவர் மானசீகமா உருவாக்கி இருக்காரு. இதுதான் உலகத்துல மிக உயரத்துல இருக்கிற நன்னீர் ஏரின்னு புகழ்பெற்றிருக்கு. பாலையும் நீரையும் தனித்தனியா பிரிக்கும் அன்னப்பறவைகள் இங்கதான் வாழுதாம். பிரம்ம முகூர்த்தத்துல கைலாயத்துல குடியிருக்கிற சிவபெருமானும் தேவர்களும் ரிஷிகளும் கிண்ணறர்களும் யக்ஷர்களும் வந்து நீராடும் ஸ்தலமாவும் மானசரோவர் புகழ் பெறுது. அதனாலதான் மானசரோவர்ல தீர்த்தமாடி கைலாயத்தை தரிசிச்சா முக்தின்னு மக்கள் காலங்காலமா நம்புறாங்க. 52 கிலோமீட்டர் சுற்றளவு கொண்ட கைலாய மலைய பரிக்கிரமமா வலம் வரும்போது சுகு, ஜெய்தி அப்படிங்கிற 2 இடத்துல கைலாய மலையோட பிரதிபிம்பத்தை மானசரோவர்ல பார்க்க முடியும். ரொம்பவும் அரிய காட்சியான இத சிவனும் சக்தியும் சேர்ந்த கௌரி சங்கர்னு மக்கள் கூப்பிடுறாங்க. மேலும் 51 சக்தி பீடங்கள்ல மானசரோவர்ல தான் சதி தேவியோட வலது உள்ளங்கை விழுந்திருக்கு. மானசரோவருக்கு பக்கத்திலேயே ராட்சச தளம்னு இன்னொரு ஏரியும் இருக்கு. ராவணன் தவம் செஞ்சதா நம்பப்படுற இந்த ஏரி உப்புத்தன்மை கொண்டதா அமைஞ்சிருக்கு. தெளிந்த பளிங்கு நீர் மாதிரி மானசரோவர் ஏரி இருக்க ராட்சச தலம் எப்பவும் கொந்தளிப்பா காட்சி தருது. தவிர மானசரோவர்ல பரவலா தென்படும் பறவைகள் ராட்சச தல ஏரியில பார்க்க முடியாது. சிவபெருமானின் இருப்பிடமான இந்த கைலாயத்துல அவரை தவிர தேவர்கள், யக்ஷர்கள், கிம் புருஷர்கள், ரிஷிகள் தங்கறதுக்காக விதவிதமான மாளிகைகளும் குகைகளும் இருக்காம். இவைகள் இரவு நேரத்துல மினுக்கும் ஒளியா கண்ணுக்கு தெரியுமாம். 8000 மீட்டருக்கு மேல உயரம் கொண்ட இமயமலையின் உயர்ந்த சிகரமான எவரெஸ்ட் கூட ஏறின மனுஷனால வெறும் 7000 மீட்டருக்குள்ள உயரம் கொண்ட கைலாயத்தின் மேல ஏற முடியல. தப்பி தவறி யாராவது ஏற முயற்சி செஞ்சாலும் அவங்க வேற எங்கேயோ வழி தவறி போயிடுறாங்களாம். இந்துக்கள் மட்டுமில்லாம புத்தம், சமணம், பொம்பான்னு பிற மதத்தவரும் கைலாயத்துக்கு யாத்திரையும் வராங்க. அதை சுத்தி பரிக்கிரமமும் செய்யறாங்க. செயற்கைக்கோளிலிருந்து எடுத்த புகைப்படங்கள்ல கைலாயம் சிவலிங்கத்தோட பெரிய ஆவுடையும் லிங்க ரூபமும் கொண்டு பிரம்மாண்டமா காட்சி தருது. விஷ்ணு புராணத்தின்படி பிரபஞ்சத்தோட மைய பகுதியில இருக்கிற கைலாயம் இந்துக்களுக்கு தந்தையாகவும் இதன் புனித ஏரியான மானசரோவர் தாயாகவும் பெருமை சேர்க்குது. இந்தியாவில இமயம் முதல் குமரி வர எத்தனை வகையான கோபுரங்கள் இருக்கோ அத்தனையையும் கைலாயத்துல நாம பார்க்க முடியும். காலங்கள் ஸ்தம்பித்து போகும் குகைகள் கைலாயத்தின் அடியில ஏராளமா இருக்கு. இங்கு மகா அவதார் பாபாஜி உட்பட எத்தனையோ ஞானிகள் இன்னும் தவம் செஞ்சுட்டு இருக்காங்க. யமத்வாரம், கங்கா டாப், ஆத்மலிங்கம், சிவனோட பல்வேறு முகங்கள் இப்படி பலதையும் பரிக்கிரமத்தின் போது நாம தரிசிக்கலாம். பொதுவா 2 வாரத்துல வளரும் நகங்களும் முடிகளும் இங்க 12 மணி நேரத்துல வளர்ந்துடுதாம். அதனால இங்க காலம் வேகமா நகருதுன்னு யாத்திரை போனவங்க சொல்றாங்க. பட்டாபிஷேகத்துக்கு அப்புறம் ராமர், பாண்டவர்கள், வசிஷ்டர், விஸ்வாமித்ரர், புத்தரோடைய அம்மா யசோதா, காரைக்கால் அம்மையார் இப்படி எத்தனையோ பேர் கைலாச யாத்திரை வந்திருக்காங்க. சூரியனால பொன்னிறமா ஜொலிக்கிற இந்த கைலாயம் சிவனோட பூலோக இருப்பிடமா இன்னும் எத்தனையோ அதிசயங்களை தன்னகத்தே கொண்டிருக்கு. ஆனா அதுவும் அவனருளாலதான் வெளிப்பட முடியும். இன்னும் இந்த மாதிரி ஆன்மீகம் சம்பந்தமான உண்மைகளை தெரிஞ்சுக்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.